வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்குறோம்னா, ஒரு 2டி டிராயிங். இதே மாரி 2டி டிராயிங் எப்படி ஈஸியா டிரா பண்ணலாம். வித்தவுட் யூசிங் கமாண்ட்ஸ். கமாண்ட்ஸ்னா என்னன்னா, இந்த டிரா டூல் பார்ல போய் லைன் எடுக்க மாட்டோம். அட் சேம் டைம் லைன ஒரே ஒரு டைம் தான் எடுப்போம். அதுக்கப்புறம் எல்லாமே வேற கமாண்ட்ஸ். மாடிஃபை டூல் பார்க்கோட கமாண்ட்ஸ வச்சு மட்டுமே நம்ம டிராயிங் டிரா பண்ணுவோம். ஓகே. ஸோ மவுஸ் யூஸ் பண்ணி இந்த கமாண்ட் எதுவுமே எடுக்க மாட்டோம். 2டி டிராயிங் ஸ்டார்ட் பண்ணலாம். இனிஷியலா பார்த்தீங்கன்னா, இந்த பெட்ரூம்ல இருந்து நான் ஸ்டார்ட் பண்றேன். அதுக்கு மட்டும் நான் லைன் கமாண்ட் எடுத்துக்கிறேன். லைன்க்கு ஷார்ட்கட் எல் டைப் பண்ணி என்டர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எந்த டைரக்ஷன் காமிச்சுக்கிறேன். அது வந்து 10 ஃபீட்ல இருக்கு. ஸோ 10 ஃபீட் கொடுத்துக்கிறேன். அகைன் ஒய் டைரக்ஷன்ல 11 ஃபீட் இருக்கு. 11 ஃபீட் கொடுத்துக்கிறேன். அகைன் எக்ஸ் டைரக்ஷன்ல 10 ஃபீட். இதை க்ளோஸ் பண்றதுக்கு சி டைப் பண்ணி என்டர் பண்ணா போதும். இது க்ளோஸ் ஆயிரும். இப்போ நெக்ஸ்ட் நான் எடுக்க போற கமாண்ட் என்னன்னா ஆஃப்செட். ஆஃப்செட்டுக்கு ஷார்ட்கட் என்னன்னா ஓ. ஓ டைப் பண்ணி என்டர் பண்ணீங்கன்னா ஆஃப்செட் வந்துடும். நம்மளோட வால் திக்னஸ் என்னன்னா 9 இன்ச். ஸோ 9 இன்ச் எடுத்துக்கிறேன். 9 இன்ச் எடுத்துட்டு இதனால இந்த லைனுக்கு வெளியில கொடுத்தோம்னா நம்மளோட இன்னர் டைமென்ஷன் தான் 10 ஃபீட்டுக்கு 11 ஃபீட். ஸோ எல்லாத்துக்குமே வெளியில கொடுத்துருக்குறேன். நெக்ஸ்ட் இதுல இருந்து அடுத்த இந்த பக்கம் ஒரு டாய்லெட் இருக்கு. டாய்லெட்டோட லென்த் பார்த்தீங்கன்னா 5 ஃபீட் 3 இன்ச். ஸோ ஆஃப்செட் எடுத்துக்கிறேன். மறுபடியும் என்டர் கொடுத்தீங்கன்னா ப்ரீவியஸா எடுத்த கமாண்ட் மறுபடியும் வந்துடும். ஸோ நான் அதை ஷார்ட்கட்டா என்டர் டைப் பண்ணிட்டு 5 ஃபீட் 3 இன்ச் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஆப்ஜெக்ட் லைனை செலக்ட் பண்றேன். அந்த டைரக்ஷன் காமிச்சிட்டு ஒரு கிளிக். மறுபடியும் ஆஃப்செட் என்டர் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் ஆஃப்செட் வருது 9 இன்ச். செலக்ட் பண்ணிக்கிறேன். டுவர்ட்ஸ் அப்பர் டைரக்ஷன். இப்போ இதுவரை டிராப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த ரூம் டிராப் பண்ணும். அதுக்கு மறுபடியும் ஆஃப்செட் எடுத்துக்கிறேன். அதோட லென்த் வந்து 10 ஃபீட். ஸோ 10 ஃபீட் கொடுத்துட்டு பாயிண்ட் கிளிக் பண்ணிட்டு அந்த டைரக்ஷனுக்குள்ள கிளிக் பண்ணிக்கிறேன். அகெயின் வால் திக்னஸ் 9 இன்ச். 9 இன்ச்சுக்கு ஆஃப்செட் பண்ணிக்கிறேன். சேம் இந்த இந்த பக்கம் பாருங்க. இதே மாதிரி இந்த பக்கம் 10 ஃபீட் இருக்கு அப்படிதானே. ஸோ அதை நான் என்ன பண்ணிக்கிறேன் ஆஃப்செட் எடுத்துக்கிறேன். 10 ஃபீட். இந்த லைன் செலக்ட் பண்ணிட்டு இந்த பக்கம் கிளிக் பண்ணிக்கிறேன். அகெயின் ஆஃப்செட் 9 இன்ச். இந்த லைன் செலக்ட் பண்ணிட்டு இந்த பக்கம் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேவா. இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா ஒரு 80% ஆஃப் டிராயிங் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்றோம்னா சாம்பர்ங்கிற கமாண்ட் யூஸ் பண்றோம். சாம்பர் கமாண்டுக்கு ஷார்ட்கட் என்னன்னா CHA. சாம்பர் எடுத்துட்டு ரைட் கிளிக் பண்ணி மல்டிபிள் எடுத்துக்கிறேன். பிஃபோர் மல்டிபிள் என்ன பார்த்துக்கிறேன்னா அந்த டிஸ்டன்ஸ் வந்து 0 0வா இருக்கான்னு பண்ணிக்கிறேன். 0 0வா இருந்துச்சுன்னா டைரக்டா மல்டிபிள் போய்க்கலாம். மல்டிபிள் போயிட்டு இந்த வாலோட அவுட்டர் இந்த அவுட்டர், இந்த இன்னர் இந்த இன்னர், இந்த அவுட்டர் இந்த அவுட்டர், இந்த அவுட்டர் இந்த அவுட்டர், இந்த இன்னர் இந்த இன்னர், இந்த இன்னர் இந்த இன்னர், இந்த அவுட்டர் இந்த அவுட்டர், மறுபடியும் இந்த இன்னர் இந்த இன்னர், இந்த இன்னர் இந்த இன்னர், தென் இந்த அவுட்டர் இந்த அவுட்டர், இந்த இன்னர் இந்த இன்னர். இப்படி நம்ம பண்ணும்போது என்னன்னா அதோட ஸ்பிளிட் நம்ம ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் கமாண்ட் என்ன ட்ரிம். ட்ரிம் ஷார்ட்கட் TR டைப் பண்ணி என்டர் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் அன்வான்ட் லைன்ஸ் எல்லாம் டெலீட் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகேவா. இது பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து எனக்கு டோர் இந்த டாய்லெட் வந்து 5 ஃபீட் 3 இன்ச் தான் இருக்கு. ஸோ ஆஃப்செட் எடுத்துக்கிறேன். 5 ஃபீட் 3 இன்ச் கொடுத்துக்கிறேன். வால் திக்னஸ் 9 இன்ச். மறுபடியும் ட்ரிம் எடுத்துக்கிறேன். இதை ட்ரிம் பண்ணிடுறேன். இதை ட்ரிம் பண்ணிடுறேன். இப்போ இதையும் ட்ரிம் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணிக்கிறேன்னா எக்ஸ்டெண்டுங்கிற கமாண்ட் எடுத்துக்கிறேன். இந்த லைனையும் இந்த லைனையும் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ ட்ரிம் இதை டெலீட் பண்ணிடுறேன்.
நான் இதில் இடையில ஒரு தப்பு பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இந்த வால் திக்னஸ் வந்து இந்த இதோட லென்த் வந்து 6 ஃபீட் இங்கே கொடுத்துருக்குறேன். ஆனால் நான் இங்கே என்ன பண்ணிட்டேன்னா 5 ஃபீட் 3 இன்ச் கொடுத்துட்டேன். அந்த ஒன்றையும் மாற்றிக்கலாம். ஓகே, இப்போ நமக்கு இதில் டோர் அண்ட் விண்டோ ப்ளேஸ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணிக்கணும்னா ரெக்டாங்கிள் கமெண்ட் எடுத்துக்கிறேன். ஆர்இசி ரெக்டாங்கிளோட ஷார்ட்கட் ஆர்இசி. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரைட் கிளிக் பண்ணி டைமென்ஷன் எடுத்துக்கிறேன். ஒரு டோரோட டைமென்ஷன் என்னன்னா 3 ஃபீட் கொடுத்துக்கிறேன். 3 ஃபீட்டுக்கு வால் திக்னஸ் 9 இன்ச், அதனால 9 இன்ச். ஓகேவா? இதை மறுபடியும் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி ஸ்டார்ட் CO காப்பி பண்ணி வச்சாச்சு. இதை ரொட்டேட் பண்ணி வச்சுக்கிறேன். எதுக்கு காப்பி அண்ட் ரொட்டேட் பண்றேன்னு பார்த்துக்கலாம். சேம் என்னோட விண்டோ சைஸ் மறுபடியும் ரெக்டாங்கிள் டைமென்ஷன் நான் ஒரு 4 ஃபீட் விண்டோ 4 ஃபீட்க்கு 9 இன்ச். விண்டோக்கு மட்டும் என்ன பண்ணிக்கிறேன்னா சென்டர்ல ஒரு லைன் டிரா பண்ணிக்கிறேன். இதை மறுபடியும் காப்பி பண்ணிக்கிறேன். இதை ரொட்டேட் பண்ணிக்கலாம். RO. ஓகே, இப்போ நம்ம இதில் இருக்கிற மாதிரி எந்த இடத்துல பிளேஸ் வேணுமோ அங்கே பிளேஸ் பண்ணிக்கிறேன். இந்த டோர் காப்பி பண்ணிக்கிறேன். CO என்டர். இந்த பாயிண்ட் பண்ணிட்டு இந்த பாயிண்ட்ல கிளிக் பண்ணிக்கிறேன். சேம் இந்த பாயிண்ட்ல கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ வெட்டில் இருக்கிற இடத்துல இந்த இதை வச்சுட்டேன். எனக்கு ஹரிசாண்டலா இதுல ஒரு டோர், இதுல ஒரு டோர், இதுல ஒரு டோர். ஸோ அதுக்கு என்ன பண்றேன்னா இது காப்பி பண்றேன். இதுக்காக தான் இதை காப்பி பண்ணி ரொட்டேட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த பேஸ் பாயிண்ட் ஆஃப் இங்க கொண்டு வச்சாச்சு. ஆனா இங்க வைக்க முடியுமா? வைக்க முடியாது. இங்கேயும் வைக்க முடியாது. ஸோ அகைன் மறுபடியும் காப்பி எடுக்கிறேன். காப்பி ஸ்டார்ட் CO. இந்த எண்ட் பாயிண்ட் பண்ணிட்டு இங்க போய் கிளிக் பண்ணிக்கிறேன். மறுபடியும் காப்பி. இந்த எண்ட் பாயிண்ட் கிளிக் பண்ணிட்டு இங்க கொண்டு கிளிக் பண்றேன். ஓகே, ட்ரிம் எடுத்துக்கிறேன். TR என்டர். இது blank space, blank space, blank space, blank space, blank space. டோர், இதுல டோர் வைக்கலாம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ல வைக்கலாம். அது ரெண்டாவது பார்த்துக்கலாம், நெக்ஸ்ட் செஷன்ல பார்த்துக்கலாம். இப்போ விண்டோ பார்த்துக்கலாம். விண்டோ வெர்டிகல் விண்டோவை காப்பி பண்றேன். டோர் பிளேஸ் பண்ணும்போது இந்த கார்னர் பாயிண்ட், அதாவது என்னன்னா இந்த எண்ட் பாயிண்ட் பண்ணிருந்தேன். இப்போ விண்டோ பார்த்தீங்கன்னா இதோட மிட் பாயிண்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த மிட் பாயிண்ட் கிளிக் பண்ணி இந்த மிட் பாயிண்ட் இல்லாம இருந்தாலும் வச்சுக்கலாம், நோ ப்ராப்ளம். ஓகே, சேம் ஹரிசாண்டல் விண்டோ செலக்ட் பண்ணிக்கிறேன். காப்பி பாயிண்ட் கிளிக் பண்ணிட்டு இதோட மிட் பாயிண்ட், இதோட மிட் பாயிண்ட், மிட் பாயிண்ட். ஓகே, டோர் அண்ட் விண்டோ பண்ணியாச்சா? இப்போ இதில் கூட டெஸ்ட் ப்ளேஸ் பண்ணணும். டெஸ்ட் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஷார்ட்கட்னா எம்டி கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் போயிட்டு ஃபர்ஸ்ட் கார்னர் அண்ட் செகண்ட் கார்னர் கொடுத்துட்டீங்கன்னா இதே மாதிரி உங்களுக்கு வந்துடும். இதில் வந்து நான் கொடுக்குற டெஸ்ட் வந்து நார்மலாக இந்தியன் ஸ்டாண்டர்டுக்கு என்னன்னா டைம்ஸ் நியூ ரோமன் நல்லா இருக்கும், பார்க்கறதுக்கு டீசெண்டாக இருக்கும். டைம்ஸ் நியூ ரோமன் கொடுக்குறேன். வால் பார்த்தீங்கன்னா இப்போ நான் இன்ச்சஸ் கொடுக்கறனால இந்த வால் இந்த வால் நியர்பை கொடுக்குறேன். ஸோ என்னன்னா நான் ஒரு 9 இன்ச் இருந்துச்சு என்னோட வால் திக்னஸ், ஸோ 10 இன்ச் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் டைப் பண்ணுறேன். இதை நான் பெட்ரூம் தானே, கேப்ஸ் லாக் ஆன் பண்ணிக்கிறேன். பி பெட் ஸ்பேஸ் ரூம் என்டர் கொடுத்துக்கிறேன். என்னோட வேல்யூ 10 ஃபீட்க்கு இன்ட்க்கு பதிலாக எக்ஸிபிள் கொடுத்துக்கிறேன். 11 ஃபீட் கொடுத்துக்கிறேன். இப்போ இது 10 ஃபீட்க்கு 11 ஃபீட். இதை மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இதை காப்பி பண்ணிக்கலாமா? காப்பி செலக்ட் ஆப்ஜெக்ட், இதில் பிளேஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல பிளேஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல ஆல்ரெடி நமக்கு இந்த டைமென்ஷன்ஸ் எல்லாம் தெரியும் அப்படிதானே. இது எவ்வளோ இருக்கும்? இது 10 ஃபீட் 10க்கு 11 தான். இது டாய்லெட், இதோட இது என்னன்னா 5 ஃபீட் 3 இன்ச்க்கு 5 ஃபீட் 3 இன்ச் 5 ஃபீட் 3 இன்ச். இதோட இந்த டெஸ்ட் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். இல்லை 8 இன்ச் கொடுத்துக்கலாம். ஓகே,
பெட்ரூம் ரிமைன் சேம். இது ஹால். ஹாலோட சைஸ் என்ன? 10 ஃபீட்க்கு இது ஓவராலாக எவ்வளோ இருக்குன்னு தெரியாது. ஸோ என்ன பண்ணிக்கிறேன், அதுக்கு டைமென்ஷன் போயிட்டு டைமென்ஷன் லீனியர் பாயிண்ட் அண்ட் செகண்ட் பாயிண்ட் கொடுத்து கிளிக் பண்ணுறேன். இது 16 ஃபீட் இருக்கு. ஸோ 10 ஃபீட்க்கு 16 ஃபீட். இதை எரேஸ் பண்ணிடுறேன். சேம் இதே மாதிரி நம்ம டோர் வைக்கணும். அது காப்பி பண்ணிக்கிறேன். இந்த டெஸ்ட்டை காப்பி CO இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணியாச்சு. டிக்கு டோர் ஷார்ட்கட் டி. இதை மறுபடியும் காப்பி பண்ணிக்கிறேன். எந்த இடத்துலலாம் டோர் வருமோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஒரே ஒரு டோர் மாடல் கிரியேட் பண்ணோம். ஆனால் நம்ம இதில் வந்து நிறைய டோர் மாடல் கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த டோர் வந்து சின்ன டோர், அப்போ D1 கொடுத்துக்கலாம். இதை MD கொடுத்துக்கலாம். MD கொடுத்து இந்த டோர் சைஸ் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் 3 ஃபீட் கொடுத்துருந்தேன், இது 3.5 வச்சுக்கலாம் மெயின் டோரை. சேம் இதில் விண்டோக்கு W. இதே மாதிரி தான் W1 விண்டோ, W அப்படி எத்தனை விண்டோ டைப் பண்ணாலும் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி கிரியேட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? இப்படி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இது முடியுது. சேம் இந்த டாய்லெட்டில் வந்து இதில் ஒரு வெண்டிலேஷன் வேணும். ஸோ நான் இதை வெண்டிலேஷன் நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு சென்டர் ஒரு லைன் போட்டுக்கிறேன். ஸோ இதை வெண்டிலேஷன் நீ மார்க் பண்ணிக்கலாமா? இதை காப்பி பண்ணிக்கிறேன். CO இந்த இடத்துல கொண்டு வச்சுக்கிறேன். இது வெண்டிலேஷன். இதுக்கு ஷார்ட்கட் என்ன? B. இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் செஷனில் என்ன பார்ப்போம்னா, இப்படி செக்ஷன் அண்ட் எலிவேஷன் ட்ரா பண்ணுறங்கிறது பார்ப்போம். ஓகே தானே? இதில் வந்து நம்ம ஒரே ஒரு சின்ன மிஸ்டேக் மட்டும் பண்ணியிருந்தோம். என்னன்னா இந்த இது மட்டும். ஆனால் மிஸ்டேக் இப்போ கிளியர் ஆயிடுச்சு. நீங்கள் கொடுக்குற டைமென்ஷனும் இதுவும் சேமாக இருந்துச்சுன்னா ஒன்றும் இல்லை. நான் இங்கே ஒரு எரர் பண்ணியிருந்தேன், அதை ரெண்டாக இப்போ ரெக்டிஃபை பண்ணியாச்சு. ஓகே தானே? இது என்ன, இது 5.3 இன்ச்சுக்கு 5.3 இன்ச். ஆனால் நான் இங்கே என்ன பண்ணியிருந்தேன், 5 feet 3 inch 6 feet பதிலாக 5 feet 3 inch கொடுத்துருந்தேன்.